எல்லாம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்னு உனக்கே தெரியும் தானே. இதோ நாளைக்கே நான் சொல்ல போகிற இந்த நபர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு. அவரை மட்டும் நீ சந்திச்சிட்டினா இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல யோகமாக, உன் வாழ்க்கையவே திருப்பி போடுற ஒரு நல்ல விஷயமாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். சாய்பாபான்ற என்னுடைய பெயர் போலவே அவருடைய பெயரின் முதல் எழுத்தும் சால தான் ஆரம்பிக்கும். சரவணன், சங்கர், சந்தோலம்னு ஏதோ ஒரு விதத்தில் என் பேரோட சம்பந்தப்பட்ட நபராக தான் அவர் இருப்பார். அவரும் நல்ல தெய்வ பக்தி கொண்டவராக இருக்காரு. அதனால தான் அவர் மூலமாகவே உனக்கும் உதவிகளை செஞ்சு அவருக்கும் நன்மையை கொடுக்கலான்னு இந்த சாயப்பா முடிவெடுத்து நாளைக்கு உன்னை நோக்கி அவரை அனுப்பி வைக்க போகிறேன். எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஒரு காரணத்தோடு தான் உன்னை சந்திக்கிறாங்கன்னு உனக்கே தெரியுமல்லவா. என் மேலே நம்பிக்கையோட இப்போது இந்த பதிவின் கீழே ஓம் சாய்ராம்ன்ற எழுத்துக்களை பதியவை. கண்டிப்பா என்னுடைய நாமத்தை உச்சரித்த உனக்காகவே இந்த சாயப்பா ஓடி வந்து உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவனத்தோட பார்த்து செலவு செய். ஏன்னா நீ அலட்சியப்படுத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோட செய்ய பழகு. எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைக்காத. நாளை என்ற ஒன்றே நிரந்தரம் இல்லைங்கிற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். காலத்தையும் நேரத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரப்போகிறேன். உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. காலத்தால் மாற்ற முடியாத விஷயங்களையும் பிரச்சனையையும் தலைவிதியையும் இந்த சாயப்பா மாற்றி காட்டுவேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே உன் விருப்பம் போல தான் நடக்க போகுது. நீ எப்போதும் எந்த இடத்துல பேசணும், எங்கே அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணுன்றதுல தெளிவான கவனமான பிள்ளையாக இரு. இந்த சாயப்பா உனக்கு பின்னால் பேசும் மனிதர்களையும் உன் முதுகுக்கு பின்னாலையும் உன் முகத்துக்கு முன்னால் வேற மாதிரி பேசும் மனிதர்களையும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் விட்டு வைக்க மாட்டேன். இப்போது நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் துயரத்தையும் அனுபவிக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒருபோதும் கவலைப்படாத. இந்த சாயப்பா என் கண்ணின் இமை போல உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுறுசுறுப்பாக வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு இயங்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஜெயிக்கிறதுக்கும் உன் லட்சியம் நிறைவேறதுக்கும் எல்லா வகையிலும் நானே உனக்கு உறுதுணையாக உதவிகரமாக இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல குணங்களின் மூலமாகவே கண்டிப்பாக உன்னால் லட்சியத்தை அடைய முடியும். எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ள வச்சுக்காம நல்ல எண்ணத்தோட நல்ல குறிக்கோளை குறி வச்சு வாழ தயாராகு. உன் கவலைகளை எல்லாம் நீ பெருசுபடுத்தி பேசுகிறதால அது ஒன்றும் குறைய போகிறதில்ல. ஏன்னா கவலைங்கிறதே இல்லாத ஒன்றை பெருசாக நினச்சி யோசிக்கிற மாய சக்தி தான். மாய சக்திகளை உடைத்தெறிந்து கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? பொறுமையாக செயல்படு. யோசித்து நிதானமாக செயல்படு. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது என் செல்லமே. நீ பொறுமை இழக்கும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த சாயப்பா என்ன நினச்சிக்கோ. உறவுகளோடு கூடி நீ உற்சாகமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த இடத்துல எங்கே யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக யோசித்து பார்த்து பேசு. ஏன்னா சில பேர் நீ சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் பல பேர் உன் பேச்சை தவறாக புரிஞ்சுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம்.
அதே போல தான் பேச்சை எப்படி அளவோடு வச்சுக்கிறியோ அதே போல செலவுகளையும் திட்டம் போட்டு அளவோடு சிக்கனமாக செலவு செய்ய தயாராகு. உனக்கு ஏற்கனவே நிறைய செலவு இருக்கு. அதிகமாக செலவு செஞ்சுட்டு அவதிப்படாமல் ரொம்ப யோசித்து திட்டம் போட்டு செலவு செய். உனக்கு வரவேண்டிய பணம் எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனசு காயப்படும்படி பேசிய நெருங்கிய உறவுகளை எல்லாம் நீ கண்டுகொள்ள வேண்டாம். அதை எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யாராவது உன்கிட்ட தெரியாமல் தப்பாக பேசியிருந்தாலும் அதை மன்னிச்சு மறந்து கடந்து போயிடு என் செல்லமே. யார் உனக்கு ஆதரவாக இல்லைனாலும் இந்த சாயப்பா நான் உனக்கு ஆதரவாக ஆறுதலாக உன் கூட பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அது போதாதா? நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறது தான் சரி, நான் பேசுகிறது தான் சரின்னு வாதாடுறவங்களுக்கு மத்தியில் நீ அமைதியாக இருந்தாலே போதும். அவங்களுக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அதை இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன். நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறவங்க கிட்ட நீ பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது தானே சரியாக இருக்கும். ஓ விருப்பத்துக்கு ஏற்றார் போல உனக்கான வேலைகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் முடிச்சு தரேன். நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு நிறைய வரவும் வருமானமும் உண்டாகும்படி எல்லாத்தையும் நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. உன் வேதனையும் மன அழுத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு துன்பத்துக்கு பிறகும் கண்டிப்பாக மகிழ்ச்சி வந்து சேரும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்காகவே நாளைக்கு இந்த நபர் உன்னை தேடி வரப்போறாரு. அவர் மூலமா நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற விஷயங்களை பார்த்து நிச்சயம் நீயே வியப்பாய் என் செல்லமே. எப்போதும் தைரியமாறு. உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைஞ்சிருக்கிற இந்த சாயப்பா உன் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து துன்பத்தை விலக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல எல்லா செல்வமும் செழிக்கும். எப்போதும் கற்பனை வாழ்க்கையவே வாழாமல் யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரிடமும் எதையும் எதிர்பாராத நோக்கத்தோட நல்லதையே நினச்சி நீ நல்லபடியாக வாழும்போது உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நேர்மறை எண்ணங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உன்னால் சமாளிக்க முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக உனக்கான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்குறேன். நான் செய்ய போகிற விஷயங்கள் உனக்கே ஆச்சரியத்தை தரும் விதமாகவும் மகிழ்ச்சியை தரும் விதமாகவும் இருக்க போது. உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் மனசில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ. உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது. முதல்ல பயப்படுறத நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழ விட மாட்டேன். உன் வேண்டுதல்கள் எதுவும் பொய்யாக போகாது என் செல்லமே. உன் மனக்குழப்பத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் விதத்தில் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். சில பேருக்கு நிறைய தகுதி இருந்தும் நிறைய திறமைகள் இருந்தும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியாமல் பல வருஷங்களாக வாழ்க்கையை கடமையேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் அப்படி நீ வாழ்க்கையை வெறுத்து சோர்ந்து வாழும்படி நான் விட்டுற மாட்டேன். உன் ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். ஓம் சாய்ராம்.